ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒன்று சூப்பரான வந்து பீன்ஸ் பொரியல் பண்ணலாம். சிம்பிளாக இருக்கும், பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டாச்சு. இப்போ எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஊற்றலாம், சின்ன ஸ்பூன் ஆகுது. அதனால் ஒரு 4-5 ஸ்பூன் ஊற்றுங்க. இப்போ அது எண்ணெய் ஊற்றியாச்சு. என்ன செய்யணும்னாக்கா, இது 1/4 kg பீன்ஸ். இது வேக வச்சுட்டேன், சிறுவை நறுக்கி வேக வச்சுட்டேன். சிறுவை நறுக்கி வேக வச்சிருக்கிறேன். இப்போ கடாய் வச்சாச்சு. இதில் கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் எல்லாம் வேண்டாம். கடுகு போட்டாச்சு. காஞ்ச மிளகா போட்டாச்சு. கருவேப்பிலை, இப்போ பீன்ஸை போட்டுருங்க. கொஞ்சம் மஞ்சள்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டாச்சு. மிளகாத்தூள் ரொம்ப போடக்கூடாது. இதுக்கு ஒரு 3/4 ஸ்பூன் சின்ன ஸ்பூன் ஆகுது. கொஞ்சம் போடுறேன். நீங்கள் போட்டால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா 3/4 ஸ்பூன் போடுங்க. காரத்தை பொறுத்து ரொம்ப காரம் போட்டுடாதீங்க. அப்படி வதங்கணும். இப்போ இதில் உப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக போட்டுடலாம். ஜாஸ்தி பிடிக்காது, ரொம்ப போட்டுடாதீங்க. கொஞ்சமாக போடுங்க. கம்மி ஆகிட்டா கூட போட்டுக்கலாம். ஆனால் இப்போ நான் போட்டது கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் காய் முதல்ல குக்கரில் வெந்துருச்சு. இப்போ ஒன்றில் சும்மா போட்டு தாளிக்க வேண்டியது தான். கடுகு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஆயிப்போச்சு. இப்போ அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிளாக ஒரு இது தேங்காய் துருவினாலே போடணுங்க. இப்போ போட்டாக்கா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் போட்டது கொஞ்சம் ஜாஸ்தி. அவ்வளோதாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான பீன்ஸ் பொரியல். இதில் கடைசியில் நம்ம தேங்காய் தூள் எவ்வளோக்கு எவ்வளோ போட்டால் அவ்வளோ நல்லாயிருக்கும். கம்மியாக இருந்தால் கூட போடலாம், ஒன்றே ஆகாதில்லை. நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டேன் தேங்காய், டேஸ்ட்டாக இருக்கும் அது. அவ்வளோதான். இது சாம்பார் கூட ரசம் சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். டேஸ்டியாக இருக்கும், சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். ஒன்று என்னன்னாக்கா, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லணும் எப்படி இருக்குதுன்ட்டு. நான் சொல்லுவேன் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன். நீங்களும் டேஸ்ட் பார்க்கணும். ஏன்னா நாங்கள் அடுத்தவங்க சாப்பிட்ற மாதிரி இருக்கணும் இல்லையா?
அதனால் பண்ணது எப்படி நல்லா டேஸ்ட் ஆகுதுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.